வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி அம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் கடகராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உஷ்ணாதிக்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாக பணம், வருவாய், கொடுக்கல் வாங்கல் இதுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நயமாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தைகளை விட்டால் காசு போச்சு. ஜாக்கிரதையாக நடந்துக்குவோம். அதே போல் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உஷ்ணாதிக்க பிரச்சனைகள் இருவருக்குமே வரும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாக்கிலே நெருப்பு, வாய் வார்த்தைகளில் மிகவும் கவனம். ஏன்னா 2ஆம் இடத்திலே சூரிய பகவான். இது 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல இருந்தால் ஃபோனில் பேசுகிறது கூட பிரச்சனையாகும். ஃபோனில் யாராச்சும் கிட்ட பதில் பேசினாலும் சரி, குடுக்கல் வாங்கல் ஏதாவது இதாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கவனமாக, நயமாக, சிரித்து கொண்டே, அழகாக சிரித்து கொண்டே பேசுவது உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய பொருளையும் எந்த விதத்திலையும் சேதாரம் பண்ணாது. அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அந்த பணம், வருவாய் இதெல்லாம் சேதாரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விரயச் செலவுகள், சுப விரயச் செலவுகள், கையிருப்பு கரைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படும். ஏன்னா கையிருப்பு கரையுது அப்படின்னு சொன்னால் அதை மிக கவனமாக இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கு, விரயத்தில் இருக்குது. வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும். வர்ற வருமானம் சுப செலவுகளுக்காக போகும். அந்த சுப செலவுகள் மிக பயன்பாடுள்ள செலவுகளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் செலவு பண்ணணும். முழு கவனம் தேவை. அதே போல் உங்களுடைய அமைப்பு பிரகாரம், உங்களுடைய ராசி பிரகாரம் 4ஆம் இடம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி, உடல் உபாதைகள் வந்ததுனால உடனே ரெக்கவரி ஆயிடும். குரு பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு சுகம், வீடு, வாகனம், வித்தை, தாயார், சொந்த பந்தம், உறவுகள் இவைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்குது. அதனால் அவங்க மூலியமாக, உறவுகள் மூலியமாக வருமானம் வருவதற்கும், குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம் இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்ல விதமாக உறவுகளை வளர்த்திக்குள்ள ஒரு விருந்து, உபச்சாரம் இதெல்லாம் பண்ணலாம். பண்ண செலவு தானே, அதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதையும் தேவைப்படுகிற அளவு செலவுகளை செய்தால் பிரச்சனை இல்லை. தாயாருக்கும் சரி, ஏன்னா இது வரைக்கும் தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் தாயாருக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு சரியாயிடும். தந்தையாரை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் நை நசுக்கு தான் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலே, உத்தியோகம், அதே போல் வாடிக்கையாளர்கள், இவங்ககிட்ட வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்கிட்ட வியாபாரிகளாக இருந்தால் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக உங்களுடைய வார்த்தை பிரயோகம் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வாடிக்கையாளர்கள் இந்த மாதத்தில் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வார்த்தைகள் தான், வார்த்தைகள் வசமானால் வாழ்க்கை வசமாகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்தை உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் சரியான சூழ்நிலையில் வக்ரம் பெற்றிருக்கிறார்.
அதே போல் வக்ரம் பெறுகிறார். அதே போல் வந்து வாய் வார்த்தைகளில் கவனம் இல்லை அப்படின்னா வாடிக்கையாளர்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் உபாதைகள் வந்து சேரும். தூரதேச பயணம் அல்லது ஏதாவது ஊர் பிரயாணம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத பார்த்து முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து போகணும். அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்துக்குங்க. அதே போல் புத்திர வகையில், புத்திர சம்பந்தப்பட்ட வகையில் செலவுகள் தான் அதிகமாக இருக்குது. புத்திர சம்பந்தப்பட்ட வகையில் செலவுகள், வாய் வார்த்தைகளில் அவங்ககிட்டையும் வந்து வாக்குவாதங்கள், வீண் சங்கடங்கள் இதுகள்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் வரும், கஷ்டப்பட்டு வருமானம் வரும். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு வருமானம் வர்றதை ஏதாவது சொல்லி அந்த வருமானத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை மிக கவனமாக எண்ணி பார்த்து பேசணும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் பாவமும் சரி, உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் பாவமும் சரி, 10ஆம் பாவகாதிபதி செவ்வாய், இவரும் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா செவ்வாய் சிம்மத்தில் கேது கூட சம்பந்தப்பட்டிருக்குது. ஏன்னா தொழில் வந்து அதாவது செஞ்சிட்ருக்கிற வேலை அல்லது வரக்கூடிய வியாபாரிகள் இதையெல்லாம் வந்து குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்வியத்தை அமைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் 10ஆம் பாவத்தை பொறுத்தளவுக்கு அதே போல் தான். 10ஆம் பாவத்தை பொறுத்தளவுக்கும் 10ஆம் பாவகாதிபதியும் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவரும், வேலையை கொடுக்கக்கூடியவரும், வியாபாரத்தை கொடுக்கக்கூடியவங்களும் இதெல்லாம் வந்து ஏன்னா வியாபாரம் ஒன்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து ஏன்னா வியாபாரத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு புதன். அவர் தான் வந்து வியாபாரத்தையும் வாடிக்கையாளரையும் கொடுப்பார். இவர் வந்து ஒரு நிலைப்பாடாக இந்த மாதத்தில் இல்லை. நிலைப்பாடாக அதாவது வந்து அதிகமான ஓட்டம். அந்த அதிகமான ஓட்டத்தினால என்னவாகும் அப்படின்னு சொன்னோம்னா எது வேணாலும் பிசகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணாதிக்க பிரச்சனைகள் இருக்குது. உஷ்ணாதிக்க சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாயாருக்கு பிரச்சனை இல்லை. தந்தையாரை பொறுத்தளவுக்கு இருக்கிற மாதிரி இருப்பார். அப்பப்போ வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட போய் முறையீடு செய்யணுமோ அல்லது வந்து எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட சண்டை போடுறது அவங்க இங்கே நடக்காது. அப்படி நடந்தது அப்படின்னா 9ஆம் பாவகம் கெட்டு போயிட்டு இருக்கிறதுனால தெய்வ அனுக்கிரகம் கிடைக்காது. அதனால் நீங்கள் எதை செய்தோம்னாலும் யாருக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வச்சுக்காதீங்க. அதனால் வந்து தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உத்வேகத்தோட எல்லா பூஜைகளும் செய்யுங்க. அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் நாகபஞ்சமி, நாக சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வரும். அந்த விசேஷங்களை கூட பாக்கி வைக்காமல் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இன்னைக்கு போடுற விதை நாளைக்கு கண்டிப்பாக விருட்சமாக அதாவது நல்ல தானியமாக, சொர்ண தானியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வழிபாட்டு முறையினால் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.